திரைக்கதை சிற்பி இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் தொடர் அஞ்சலி. சரத்குமார், ராதிகா, பார்த்திபன், லிங்குசாமி, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பாக்யராஜ் உடலுக்கு திரையுலகினர் திரண்டு வந்த இறுதி அஞ்சலி. பெப்சி, ஸ்டண்ட் யூனியன் உள்ளிட்ட திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு சங்க ஊழியர்கள் மலர் வளையங்கள் வைத்து பிரியாவிடை. இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு அமைச்சர் ஸ்ரீநாத் அஞ்சலி. பாக்யராஜ் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பேட்டி. பன்முக கலைஞர் பாக்யராஜ் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பிரபலங்கள் பங்கேற்பு. வழிநெடுகிலும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. பாக்யராஜ் உடலுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை. நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலம் தொடங்கும் முன் 24 போலீசார் அணிவகுப்புடன் மரியாதை செலுத்தப்பட்டது. இயக்குனர் பாக்யராஜின் மறைவு செய்தி பொய்யாக இருந்திருக்க வேண்டும் என நினைத்தேன். இயக்குனர் R.K. செல்வமணி உருக்கமான பேட்டி. பார்த்திபன் சார் காலைல ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்ன உடனே அந்த ஃபோனை என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. ஃபோன் கீழே விழுந்துச்சு. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் உண்மையாக பிளாக் ஆயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சு. மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்டேன். சொல்ல முடியாது, இது மாதிரி விஷயம்னாரு. சார் உண்மையா சார்னு கேட்டேன். இல்லை, நான் உங்கள் மகன்கிட்ட பேசிட்டேன், மருமகள்கிட்ட பேசினேன். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம். சென்னை பாலவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய். தாயார் மஞ்சுமாதா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் ஆராத்யா பாப்பாவிற்கு சொட்டு மருந்து இடப்படுகிறது. மாநிலம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம். மாலை 5 மணி வரை முகாம் நடைபெறும் என அறிவிப்பு. கேரளத்தில் மேலும் 10 பேருக்கு ஷிகல்லா பாதிப்பு. அம்மாநிலத்தில் நடப்பு ஜூன் மாதம் மட்டும் 190 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. FCRA திருத்த மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் இன்று தேவாலயங்களில் தேசிய பிரார்த்தனை. சிறுபான்மையினர் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறுகிறது. உலக நாடுகள் குரல் கொடுக்கும் காசா விவகாரத்தில் இந்தியா மௌனமாக வேடிக்கை பார்ப்பதாக சோனியா காந்தி கண்டனம். இஸ்ரேலிடமிருந்து உலக நாடுகள் விலகும் நிலைக்கு மோடி அரசு மட்டும் நெருக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானில் நேற்றிரவு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவு. பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் உணரப்பட்ட நில அதிர்வு. சென்னை வானகரம் அருகே 2 குழந்தைகளுடன் குளத்தில் குதித்து தாய் தற்கொலை. குடும்ப தகராறில் விரக்தியடைந்த மனைவி விபரீத முடிவு. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைனில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரான். ஈரானின் தாக்குதல் தங்கள் நாட்டின் இறையாண்மையை மீறும் செயல் என பக்ரைன் கண்டனம்.
வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1430 உயர்வு. ஆயிரக்கணக்கான மக்கள் மாயம். 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பு. பாகிஸ்தான் சமாதான தூதராக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பெருமிதம். அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு பேச்சு. மகளிர் T20 உலக கோப்பையில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று பல பரீட்சை. இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். ஜப்பானை கடுமையாக பாதித்த புயல் மழை வெள்ளம். அடுத்த புயல் எச்சரிக்கையொட்டி ரயில் மற்றும் விமான சேவைகள் ரத்து.